இது தெரிஞ்ச போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க யாரும் வந்து அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அங்கே ஜோசப் தலையே இல்லாமல் முண்டமாக செத்து கிடக்கிறாரு. ரெக்கார்டிங். வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு பேய் கதை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் இது வந்து பேய் கதையா இல்லை இல்லையானா எனக்கே தெரியல. இது ஒரு முழுக்க ஒரு பேய் கதைன்னு சொல்ல முடியாது, இல்லை முழுக்க அது ஒரு மிஸ்டீரியஸான கதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த கதையை செக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இதோட வெர்ஷன் வந்து நிறைய வெர்ஷனும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஜாப்பனீஸ் பற்றின ஒரு அர்பன் லெஜண்ட் பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஸோ அந்த கதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஸோ இது நிறைய வெர்ஷன் உள்ள ஸ்டோரினால இது வந்து மொத்த வெர்ஷனும் அடக்கி உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களை போட்டு நான் குழப்ப விரும்பலை. ஸோ ஒரே வெர்ஷனாக சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் இந்த கதையாகவே அமைய போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஸோ அதுதான். அப்புறம் என்ன, கதை கேட்க ரெடியா? விளையாடி மோனே. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு எஃப்எம் ப்ராட்காஸ்ட் சேனல்லேருந்து ஆரம்பிக்குது. ஐ மீன் இந்த எஃப்எம் இது பண்ணுறாரு, எஃப்எம் ஸ்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து பழங்காலத்து உள்ள கதை, 90s, ஒரு 1997 அந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற கதை. ஸோ எஃப்எம் சொல்லும்போது இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக பேர் வைக்கணும். ஸோ இந்த கேரக்டரோட பேர் என்னென்னா ஜோசப். ஸோ ஜோசப் யாருன்னா அவர் ஒரு ஆர்ஜி. ஸோ இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பார் அவர் நார்மலாகவே. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்களாம் வந்து இவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். அது ஒரு சொல்யூஷனாக கொடுப்பாரு. அதுதான் டைட்டிலாகவே வந்து இது ஒரு டைட்டிலாக அமைஞ்சிருக்குள்ள நம்மளுக்கு அந்த எஃப்எம்ல என்னென்ன பேசுவாங்கன்னு. ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு கால் ஒன்று வருது. ஸோ அந்த கால் வந்தோடனே அது யாருன்னு தெரியல. ஸோ ஜோசப் எடுத்து அவர் பேசும்போது அளவு யாருன்னு சொல்லும்போது, நான் உனக்கு ஒரு லெட்ரு வந்து அனுப்பினேன், அதையே நீ வந்து படிக்கலை சொல்லும் போது ஜோசப்புக்கு வந்து ஒரு சந்தேகம். இது என்ன லெட்ரு அப்படி ஒன்றும் வரலன்னு சொல்லும் போது அந்த ஃபோனில் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ போய் சொல்கிற, இதை வச்சு தான் உன் ஃபேன்ஸ் வந்து இப்படி கேவலமாக ட்ரீட் பண்ணுவியா, நீ சரியான போய்க்கார அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃபோனில் உள்ள ஆள் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சுட்டாரு. இது தெரிஞ்ச ஜோசப் வந்து கொஞ்சம் சந்தேகம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அவருக்கு. நீ என்ன சொல்கிறான், லெட்டரா, இப்போ எந்த லெட்டரும் வரலையே அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியிலேருந்து ஒரு கண்ணாடி உடையிற சத்தம் கேட்குது. யாரோ கல் இறங்கி விட்ட மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அது கொஞ்சம் வந்து அவர் பயன்ட்டார். ஏன்னா வந்து அந்த ஸ்டேஷன் வந்து அவர் ஒண்டி தான் தனியாகவே இருக்கார். ஏன்னா இவரோட ஷிஃப்ட்டு வந்து 7 to வந்து 10 வரைக்கும். ஸோ இவர் வந்து பின்னாடி என்ன இருக்குது, என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு இப்போ போக இருட்டாக இருந்துச்சுல, அந்த டைமில் வந்து இவர் தனியாக தான் இருந்தார். ஸோ தனியாக போக யார் இருக்கா அப்படிங்கும்போது ஒரு சவுண்டும் வரல. ஸோ அந்த கடைசி ஒரு ரூம் ஒன்று இருக்கும். ரூம்லேருந்து லைட்டை தட்டி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. அங்கேருந்து பார்க்கும்போது ஜன்னலில் கண்ணாடி உடஞ்ச சத்தம் மாதிரி ஒரு கேட்டிருக்கு. அப்படி ஒன்றும் அங்கே இல்லை. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு புக்கு வந்து ஒரு பெரிய புக்கு மாதிரி அடுக்கடுக்க ஒரு புக்கு வந்து கீழே விழுந்துருச்சுனால ஒரு கொஞ்சம் பயந்துட்டார் ஒரு புக்காக. ஸோ அந்தளவு புக்கெலாம் அடுக்கி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் பக்கத்தில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. ஸோ சொன்னல ஒரு ஃபோனை படிச்சிருக்கேன், நான் உனக்கு லெட்டர் அனுப்பினேன், ஆனால் நீ இந்த லெட்டர் படிக்கலன்னு சொல்லும்போது எந்த லெட்டர்னு கேட்டார்ல. ஸோ அந்த லெட்டர் வந்து அவர் இங்கே பார்க்குறாரு. ஸோ அந்த லெட்டர் பார்க்கும்போது இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஐயோ ஃபோன் அடித்தால, அப்போ ஃபோன் அடித்தவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய்
அப்போ ஒரு எஃப்எம்ல கரெக்டாக அங்கே உட்காந்தோடனே இவர் அந்த பிஸ்னஸ் கேட்டவங்கள்ட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்து ஃபோன் அடித்தவர் வந்து உண்மைதான், ஒரு லெட்ரு வந்து அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு, அதாவது வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்காரு, நான் அது பார்க்கல. ஸோ அந்த லெட்டர் வந்து திறந்து அப்படி என்ன தான் இருக்குது இந்த லெட்டரில் திறந்து வந்து உங்களுக்கு படித்து நான் காமிக்கும் போது அந்த லெட்டர் வந்து அவர் திறக்கிறாரு. அந்த லெட்டர் வந்து ரொம்ப பழைய தாள் மாதிரி இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஓல்டு ஜாப்பனீஸ் வாஷி பேப்பர்னுவாங்க. வாஷி பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பழங்காலத்து உள்ள பேப்பர். அது பார்க்குறதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும். டிஷ்யூ மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு, லெம்பூட்டா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பழங்காலத்தில் ஜாப்பனீஸ் வச்ச ஒரு பேப்பர்னுவாங்க. அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். வாஷி பேப்பர்னால் என்னன்னு வந்து தாராளமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ அந்த அந்த தாளை படிக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கவிதை மாதிரி இருந்திருக்கு அது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லிசனர்ஸ்கிட்ட அந்த கேட்குறவங்ககிட்ட எல்லோரும் கேட்குறாங்களா சார், அந்த ஃபேமிலியில் என்ன பண்ணாங்க, யாரோ எனக்கு வந்து ஒரு கவிதை அமைச்சிருக்காங்க, அதனால தான் அவர் எனக்கு ஃபோன் அடித்து இதுமாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஸோ அந்த கவிதையோட டைட்டில் பேர் என்னென்னா டொமினோ ஹெல். ஸோ இந்த ஒரு கவிதை வந்து அவர் படிக்கும்போது, நான் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த கவிதை வந்து யாராச்சும் இந்த கவிதையை நீங்கள் படிச்சிங்கன்னா, அதுவும் சத்தமாக படிச்சிங்கன்னா, நீங்கள் மறக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் இறந்தும் போயிடுவீங்க. உங்களால் இமேஜினே பண்ண முடியாது நீங்கள் எப்படி இறந்து போகிறீங்க. ஸோ அந்த நிலமையில வந்து நீங்கள் இறந்து போவீங்க. ஸோ இன்னொன்று வந்து அந்த கவிதையை வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த கவிதை இருந்துச்சு. பட் அது வந்து லென்த்தான கவிதை. அது வந்து நான் படிக்க விரும்பலை. ஸோ அந்த கவிதை வந்து நான் வேணால் அதில் வந்து காட்டுறேன் அந்த கவிதையை மட்டும். நீங்கள் வேணால் அதில் பார்த்துக்கலாம். அதில் வந்து 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ் வெர்ஷனோடையும் இருந்துச்சு, இன்னொன்று ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வெர்ஷனோடையும் இருந்துச்சு. ஸோ 2த்தையும் நான் அதில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம். நீங்கள் அப்போ ஜோசப் வந்து அந்த கவிதையை பார்க்கும்போது இவர் என்ன நினச்சாருன்னா, இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான கவிதை மாதிரி இல்லை, இது வந்து நார்மல் பர்சன்ட்டு எழுதி கொடுத்த ஒரு கவிதை மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, பயங்கரமான கவிதை மாதிரியே இருக்குன்னு ஜோசப்க்கு வந்து ஒரு கட்டம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரும் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு கட்டம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கவிதையை ஒரு கட்டம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த இதை. அதுக்கப்புறம் அந்த கவிதையை வந்து ஜோசப் கொஞ்ச நாள் படிக்க அங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஃபோன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு கட்டம் வந்து ஃபோன் அடிக்கிறது இவர் எடுக்கவே இல்லை. அந்த கவிதையை ஃபுல்லாக அந்த கவிதையை படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த கவிதையை படிச்சுட்டு ஒரு லேடி வந்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, வயசானவங்க. அவங்க வந்து அழுதுகிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, இந்த கவிதையை நீங்கள் படிக்காதீங்க, இது வந்து உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, இது நீங்கள் சத்தமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ண முடியாத நிலைமைக்கு நீங்கள் வந்து இறந்து போவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு கவிதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சாபம் மாதிரி, இதை நீங்கள் படிக்காதீங்க, நீங்கள் சடின்னு இறந்து போயிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா நரகத்திலே மாட்டிக்கும், நீங்கள் மறக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல, ஜோசப் வந்து இது சும்மா தான் சொல்கிறாங்க போல, விளையாட்டுக்கு சொல்கிறாரு. அவர் பட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தார், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்க, இது அவ்வளோ பெரிய கவிதையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டி எதுவும் சொல்ல வராங்க, இவர் ஃபோனை வச்சுட்டார் ஒரு கட்டம். அப்போ கொஞ்சம் மணி நேரம் கழித்து வந்து அந்த ஜேனல் டிரைவில் டேடிலாம் போகல. ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட்டில் தானே அந்த எஃப்எம் மூலியமாக தானே அவர் பேசுகிறாரு. அதில் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ யார் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் தெருவான நிலைமையில் ஆக்சிடெண்ட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் பாதி பேர் வந்து ஒரு தெருவான நிலைமையில் ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் தப்பிச்சும் வந்திருக்காங்க. இன்னொன்று இமேஜின் பண்ண முடியாத நிலைமைக்கு பாதி பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மணி நேரம் கழித்து வந்து எஃப்எம் ஸ்டேஷன், அதாவது ஜோசப்லாம் அந்த ப்ராட்காஸ்ட் சேனல்லேருந்து தானே ஒரு ரேடியோ மூலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு கொஞ்சம் மணி நேரம் வந்து அமைதியாகவே இருக்குது, எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இது காலையில் வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நிலைமையில் இருக்குது, யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இது தெரிஞ்ச போலீஸ்காரங்க யாரும் வந்து அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அங்கே ஜோசப் தலையே இல்லாமல் ரொண்டமாக செத்து கிடக்கிறாரு.
இது தெரிஞ்ச போலீஸ்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷாக்கான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆதாரமே இல்லாமல் இறந்தும் போயிருக்காரு. அந்த சமயத்தில் இவர் படித்தார்ல ஒரு கவிதை, அந்த கவிதையும் ஒரு ஆதாரம் இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது தெரிஞ்ச கொஞ்சம் வாரங்கள் கழித்து இந்த எஃப்எம்க்கு வந்து யாராச்சும் கந்திக்கு வேணும்னு பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து கந்திக்கு வராரு. வந்து உட்காரும் போது எல்லாம் பழைய நிலைமைக்கு, அந்த எஃப்எம் ப்ராட்காஸ்ட் வந்து எல்லாம் பழைய நிலைமைக்கு வரும்போது இவருக்கு அந்த ஷிஃப்ட்டு ஒரே மாதிரி தான். எப்படி ஜோசப் வந்து 7லேருந்து 10 மணி வரைக்கும் அந்த ஷிஃப்ட்டு வேலை இருக்கும் போது அவருக்கும் அதே மாதிரி தான் 7 to 10 மணி வரைக்கும். ஸோ இது தெரிஞ்ச இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எஃப்எம் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரேயர் மாரி அந்த புக்கில் வந்து ஒரு நோட் புக்கில் ஒரு ப்ரேயர் புக்கு மாதிரி இருக்குது, அது நார்மலாக படித்து தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த புக்கு வந்து அந்த நோட் புக்கு எதுலேருந்து தயாரிக்கப்பட்டதுன்னா இந்த ஓல்டு ஜாப்பனீஸ் வாஷ் பேப்பர்னால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பேப்பர். ஸோ இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை வந்து நிறைய வெர்ஷன் இருக்குது. இந்த கதை வந்து ஒரே மாதிரி இருக்காது. நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது வந்து வேறு கதையாக இருக்குது, ஒரு வெர்ஷனோடையும் இருக்குது. ஸோ அந்த வெர்ஷன் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் இருக்கும். ஸோ அந்த கதையை எடுத்து ஏன் உங்களை வந்து குழப்பிக்கிட்டு இது வந்து சிம்பிளாக சொல்லிடுவோம்னால தான் இந்த ஒரே வெர்ஷனாகவே நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு புரியும், அதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு கன்ஃபியூஷனும் ஏற்படுத்தாது நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதோட விடைபெற்று கொள்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அமுகு டுமுகு அமால் டுமால்.